தூக்கம் இருக்கு. எனக்கு எங்க டாடி மேல கால் போட்டாதான் தூக்கமே வரும். அவர் இப்போ இங்க இல்ல, அதனால உங்க மேல கால் போட்டுக்குவா. இதுல என்ன இருக்கு, தாராளமா போட்டுக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. ஏய், இது எங்க அம்மா. நான் தான் உங்க மேல கால் போடுவேன். ஏய் மதி, உனக்கு தான் கால் போடுற பழக்கமே இல்லையே. இல்லதான், ஆனா இன்னையில இருந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் தான் உங்க மேல கால் போடுவேன். ஆண்டி, நான் தான் உங்க மேல கால் போடுவேன். ஐயோ, சரி 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 சரி. இப்ப என்ன, உங்க ரெண்டு பேருக்கும் கால் போட்டா மட்டும்தான் தூக்கம் வருமா, இல்ல கதை சொன்னா தூக்கம் வருமா? ஹாய், கதையா? சொல்லுமா. சொல்லுங்க ஆண்டி. சரி சரி, எந்திரன். ஒரு நாள் காட்டுல வேடன் புறாங்க அதிகமா இருக்கிற இடத்துல வலைய விரிச்சு அதுல இறைய போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த பக்கமா பறந்து வந்த புறாக்கள் இறைய பார்த்ததும் வேடன் பண்ண சூழ்ச்சி தெரியாம அந்த வலையில மாட்டிக்கிச்சான். அப்ப ஒரு புறா, இந்த பக்கம் வர வேண்டான்னு சொன்ன, கேட்டீங்களான்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு புறா, நானும் சொன்னேன் நீ கேட்டியான்னு உங்க ரெண்டு பேர் மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்துச்சான். அப்ப மாட்டிக்கிட்ட புறாக்களை பார்த்து சந்தோஷமா வேடம் வந்துட்டு இருந்தான். அப்ப அங்க இருந்த ஒரு புறா சொன்னுச்சான், நம்ம மாட்டிக்கிட்டோம்லாம் பயப்பட வேண்டாம், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா பறந்தோம்னா வேடம் கையில சிக்காம தப்பிச்சிடலான்னு சொன்னுச்சான். இதுக்கு எல்லா புறாக்களும் சம்மதம் சொல்லி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பறந்து போச்சான். வேட ஏமாந்து போயிட்டானா, புறாக்கள் சந்தோஷமா தப்பிச்சிருச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, பிரச்சனை வரும்போது சண்டை போடாம ஒத்துமையா இருந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் சமாளிச்சிடலாம். அதனால நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போடாம சமாதானமா இருக்கணும், சரியா?